அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரத்தில் நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற அந்த சம்பவம், அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அல்லது பெரும் தாக்குதல் முயற்சி ஒன்று பல சந்தேகங்களையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முதல் இந்த சம்பவம் தொடர்பாக பிந்தி கிடைத்த சில முக்கியமான தகவல்கள். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் இருக்கார் தான் 31 வயதுடைய அலன், அவரை பற்றின சில தகவல்கள் கிடைச்சிருக்குது. ஆள் பார்த்தா ஒரு சாதாரண ஆள் மாதிரி தெரியலை. நல்லா படித்தவர், நல்ல ஒரு பட்டங்கள் வாங்கிய ஒரு ஆள் தான். சாதாரண பின்னணி கிடையாது, நல்ல ஒரு எடியூகேஷன் பின்னணி என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார். அதுவும் ஒரு சாதாரண ஆசிரியராக இல்லாமல் மாணவர்களை காலேஜுக்கு அனுப்புகிற எக்ஸாம் இருக்குது தானே, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு ஆசிரியர். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கேம் டெவலப்பர், அதாவது கேம்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டெவலப்பர். அதுக்கு காரணம் அவர் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் முடிச்சுக்கிறார். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாஸ்டர் முடிச்சுக்கார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலிஃபோர்னியா அரச பல்கலைக்கழகத்தில் 2017 ஆண்டில் மாஸ்டர் முடிச்சிருக்கிறார் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில். அது ஒரு பக்கம். அதோட என்ஜினியரிங்கும் படித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மாதிரி அவருடைய ப்ரொஃபைல்ஸ் இருக்குன்னு தானே, ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ஸ், மற்றது லிங்க்டின் ப்ரொஃபைல், இதுகளை வச்சுக்கொண்டு தேடி எடுக்கப்பட்ட தகவல்கள் தான் இந்த தகவல்கள். எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் நன்கு படித்து ஆசிரியர் தொழிலில் இருந்த ஒரு நபர் தான் இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே இந்த துப்பாக்கிதாரியினுடைய பின்னணி தான் இன்னும் நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புது. இப்போ ஒரு சாதாரண நபர் இந்த ஒரு தாக்குதலில் ஈடுபட்டிருந்தா, அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தா, அதை நாங்கள் வேறு விதமாக புரிஞ்சு கொள்ளலாம். யாராவது ஏவி விட்டிருப்பார்கள், யாராவது இவரை மூளைச்சலவை செய்து பயன்படுத்தி இருப்பார்கள் என்று சொல்லலாம், அல்லது பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தார் என்று சொல்லலாம். ஆனால் இவருடைய பேக்ரவுண்டை பார்க்கக்குள்ள அப்படியெல்லாம் செய்கிற மாதிரி தெரியல. அவருக்கு பின்னால் யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியலை. இதுவரைக்கும் இப்போ ஒரு 17-18 மணித்தியாலம் ஆயிட்டுது. இதுவரைக்கும் நடைபெற்ற விசாரணைகள் அடிப்படையில் அவருக்கு பின்னால் யாரும் இருக்கிற மாதிரியோ, அல்லது ஏதாவது குழுக்கள் இருக்கிற மாதிரியோ, அல்லது ஒரு அரசியல் கட்சி, அரசியல் அமைப்புகள், இந்த மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. அவர் ஒரு தனி நபர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு தனி நபர், நல்லா படித்த ஒரு மனுஷனை இப்படியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட வச்சது எது என்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. இது அமெரிக்க மக்களினுடைய பொதுவான கோபமா, அல்லது அமெரிக்க மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியினுடைய வெளிப்பாடான்னு சொல்லி இப்போ சர்வதேச ஊடகங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். துப்பாக்கி சூடோ, வன்முறைகளோ, அரச மட்டங்களை இலக்கு வைக்கிறதோ எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது வன்முறை, அது தண்டனைக்குரிய குற்றம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவருடைய அந்த மோட்டிவ் என்னவாக இருக்கும்ன்றதை பற்றி இப்போ எல்லா ஊடகங்களையும் ஆய்வு செய்யப்படுது. இது முதலாவது. ரெண்டாவது இவர் ஏற்கனவே அந்த ஹோட்டலுக்குள்ளே இருந்திருக்கிறார். அதாவது அவருக்கு நல்ல வடிவாக தெரியும், சனிக்கிழமை இரவு இந்த ஹோட்டலில், இந்த போல் ரூமில் இப்படி ஒரு பார்ட்டி ஒன்று நடக்க போகுது. டொனால்ட் ட்ரம்ப் பெற போகிறார், மற்ற பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பெற போகிறார்கள், இவ்வளோ பேர் இருக்க கூட போகிறார் என்ற எல்லா விவரங்களும் அவருக்கு முதலே தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சு கொண்டு தான் அதுக்கு முதலே அந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி ஒரு ஹோட்டலில் இருந்திருக்கார். அங்கே தான் கொண்டு ஆயுதங்களை கொண்டு அசம்பிள் பண்ணினார், ஒருங்கிணைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் கலிஃபோர்னியாவிலிருந்து வாஷிங்டனுக்கு வாரத்துக்கு ஃப்ளைட்டை பயன்படுத்தலை, விமானங்களில் வரையில, மாறாக ட்ரெயினில் 2-3 ட்ரெயினில் மாறி மாறி வந்திருக்கிறார் என்று சொல்லி இப்போ முதல்கட்ட விசாரணைகளை தெரிய வருது. என்ன சொன்னால், ஃப்ளைட்டில் ஆயுதங்கள் கொண்டு வர முடியாது, ட்ரெயினில் ஆயுதங்கள் கொண்டு வர முடியும். எனவே ட்ரெயினில் தான் இவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அப்போ எல்லாரும் தெரிஞ்சு கொண்டு எப்படியும் ஒரு 4-5 நாளைக்கு முதல் இருந்தே இந்த ஒரு திட்டத்துக்கு அவர் தயாராக இருப்பார். முதலையெல்லாம் பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் ஆக்ஷனில் ஈடுபட்டது ஒரு 4-5 நாளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே மேலதிக விசாரணைகளில் தான் அந்த மிச்ச தகவல்கள் வெளிவரும். திங்கட்கிழமை இவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார். இவர் மீது பல விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவருடைய மோட்டிவ் என்னன்றது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது சம்பந்தமாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தபடியா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இவருடைய அல்டிமேட் கோலா, அவருடைய மெயின் டார்கெட்டான்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படையில் அவராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை டார்கெட் பண்ணி இவர் வந்திருக்கலாம், அல்லது எல்லாரையும், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாரையும், உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாரையும் டார்கெட் பண்ணி வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மூன்றாவதாக இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது.
டாக்கெட்டே இல்லாமல் அந்த மண்டபத்துக்குள்ளே என்டர் பண்ணி கண்டபாட்டில் சுடுறது. அதில் வந்து யார் அகப்பட்டாலும் ஓகே தான், கண்மூடித்தனமாக சுடுவோம் என்று சொல்லி தான் வந்திருக்கிறார். பெரும்பாலும் அதுக்கு தான் அதிக சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இவர் வந்து 2 துப்பாக்கிகள் கொண்டு வந்திருக்கார். அந்த 2 துப்பாக்கிகளுக்கும் உரிய குண்டுகள் இருக்கு தானே, அது வந்து குண்டுகள் முடிஞ்சா பிறகு துப்பாக்கியால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அதை தூக்கி அங்கால போட்டுட்டு பிறகு கத்தியால் வந்து குத்துறதுக்கோ வெட்டுறதுக்கோ தான் இவர் பிளான் பண்ணி பொருளுக்கு. அதுலேயும் வந்து நிறைய கத்திகளை கொண்டு வந்திருக்கார். அதனுடைய நோக்கம் என்ன சொன்னால், ஒரு கத்தி வந்து தவறினாலோ அல்லது அதை யாராவது பறிச்சாலோ அடுத்த கத்தியை பயன்படுத்துறது என்று சொல்லி ஒரு பிளானோட வந்திருக்கார். எனவே மல்டிபிள் பீப்புளை வந்து டார்கெட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னு சொன்னால், இதை வந்து சிபிஐயினுடைய இயக்குனரும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கார். இந்த துப்பாக்கிதாரியினுடைய நோக்கம் வந்து ஒரு நேஷனல் ட்ரெஜடி என்று சொல்லி, அதாவது தேசிய அளவிலான ஒரு பெரிய துயரத்தை ஏற்படுத்துறதுதான் இவருடைய நோக்கம் என்று சொல்லி. எனவே அது வந்து ட்ரம்ப் நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக, தனியாக டொனால்ட் ட்ரம்ப் என்று மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் நிர்வாகத்தையே ஒரு ஆட்டங்காண வைக்கிற மாதிரி, ஒரு சேதத்துக்கு உள்ளாக்குற மாதிரியான ஒரு வேலையை செய்கிறதான் இவருடைய நோக்கமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது. இனி அவர்கிட்ட விசாரித்து அவர்கிட்ட வாயால் என்ன விஷயங்கள் வருது, அவர் என்னத்துக்கு பிளான் பண்ணியிருந்தார்ன்றது இனித்தான் தெரிய வரும். இந்த 3 விஷயங்களுக்கும் சாத்தியம் இருக்கு என்று சொல்லி இப்பொழுது எதிர்வு கூறப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு வந்து இன்னும் ஒரு கோணம் இருக்கிறது என்று சொல்லியும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஏனென்று சொன்னால், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதோட எத்தனையோ தடவை வந்து இலக்கு வைக்கப்பட்டிருக்கார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 2 வருடங்களில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அவற்றினுடைய ஒரு தொகுப்பு வந்து இதுக்கு முதல் போட்ட காணொலியில் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய தடவைகள் வந்து ட்ரம்ப் வந்து இலக்கு வைக்கப்பட்டவர். அப்போ ஒரே நபர் வந்து திரும்ப 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 இலக்கு வைக்கப்படுறாருன்னு சொன்னால், அதுவும் எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத நபர்கள் அவரை இலக்கு வைக்கிறார்கள் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏன்னு சொன்னால், தேர்தல் பிரச்சார காலத்தில் வந்து ஒரு 19 வயதுடைய ஒரு மாணவன், அவரும் வந்து நன்கு படித்தவர், பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டம் பெற்ற ஒரு மாணவன் வந்து அந்த முதலாவது தாக்குதலை வந்து நடத்தினது, அவருடைய காதோட உறைஞ்சி கொண்டு போனது. அது ஒரு சம்பவம். அதே மாதிரி இந்த சம்பவங்களில் ஈடுபடுற ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு பேக்ரவுண்ட், வேறு படிப்பு, ஒன்று கொண்டு தொடர்பில்லாத ஆக்கள். எனவே வெவ்வேறு மக்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து டார்கெட் பண்ணுறது அவருடைய ஆட்சி மீதான வெறுப்பா என்ற ஒரு கேள்வியை வந்து இங்கே எழுப்புது. அவருடைய அண்மை கால நடவடிக்கைகள் மீதான ஒரு வெறுப்பா என்ற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுப்பப்படுது. அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் என்னென்னு சொன்னால், அதப்படி ஒரு நாட்டில் வந்து ஒரு ஜனாதிபதி மேலே வெறுப்பு இருக்குது, அதிருப்தி இருக்குது என்றதுக்காக துப்பாக்கி மூலம் எப்படி பதில் சொல்ல முடியும் என்று கேட்டால், அங்கே தான் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால், அமெரிக்காவில் வந்து துப்பாக்கியால் சுடுறதையும் துப்பாக்கியை வச்சிருக்கிறதையும் வந்து எவ்வளவுக்கு நோமலாக்க முடியுமோ, எவ்வளவுக்கு சர்வசாதாரணமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சர்வசாதாரணம் ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எங்கட கைகளில் வந்து ஒரு பேனை இருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியம் இல்லாத விஷயமோ, ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லாத விஷயமோ, அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து துப்பாக்கி வச்சுக்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமே கிடையாது. எல்லாற்ற கையிலையும் துப்பாக்கிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, அமெரிக்க மக்கள் இருக்கணும் தானே, அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் விட அங்கே இருக்கிற துப்பாக்கிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் என்று சொல்லி. அதாவது ஒவ்வொரு 100 அமெரிக்கர்களுக்கும் 120 துப்பாக்கிகள் இருக்கா. யோசிச்சு பாருங்க, கணக்கு எங்கே போகுதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து துப்பாக்கி கலாச்சாரம் நிரம்பி வழிகின்ற ஒரு நாடு தான் அமெரிக்கா. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் எடுத்து நீட்ட வேண்டியான் துவக்க, பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை, முன் வீட்டுக்காரோட பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே துப்பாக்கிகளை நீட்டி ஒவ்வொரு வருஷம் வந்து அதிலேயே நிறைய பேர் வந்து கொல்லப்படுகிறார்கள். எனவே இந்த துப்பாக்கியை வந்து கட்டுப்படுத்தணும், அதை வந்து இல்லாமல் செய்யணும், துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு பக்கம் போராட்டங்கள் நடக்கிறதும், அதுக்குன்னு சொல்லி இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனால் துப்பாக்கிகளை உற்பத்தி செய்து விற்கிற அந்த ஆயுத கம்பெனிகள் இருக்கு தானே, அவர்கள் வந்து எப்போவுமே முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பார்களாம். பிறகு அவை இந்த பிஸ்னஸ் படுத்திருந்தானே. எனவே தாராளமாக துப்பாக்கிகளை வந்து உற்பத்தி செய்து அதை எல்லாற்ற கையிலையும் கொடுத்து சின்ன சின்ன பிரச்சனைக்கும் துப்பாக்கி சூடுதான் பதில் என்று சொல்லி ஆயிட்டுது. அது வந்து அமெரிக்காவில் சர்வ சாதாரணம் ஆயிட்டுது. ஏன் சின்ன பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களுக்குள்ள மாணவர்களே கொண்டு போயிட்டு துப்பாக்கியால் சுட்ட சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் எத்தனையோ சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மேலே இருக்கிற கோபத்தை காட்டுறதுக்கு ஒரு குடிமகன் வந்து துப்பாக்கி எடுத்து நீட்டுறது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. அது நியாயம் என்று நான் சொல்ல வரையில. ஆனால் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை அமெரிக்காவில். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை வந்து ஊக்குவிக்கிறதுல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்பர் 1. அவரும் சேர்ந்து தான், அவர் அதுக்கு பயங்கர சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கே யூகேக்கு வந்த சந்தர்ப்பத்திலையும், முதல்வருக்கா பிரான்ஸுக்கு போன சந்தர்ப்பத்திலையும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஆலோசனை கொடுத்துருக்கார். எங்களோட நாடு மாதிரி நீங்களும் மக்களுக்கு துவாக்குகளை கொடுங்க, அப்போ தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், எல்லாட்ட கையிலையும் துப்பாக்கிகளை கொடுங்க என்று சொல்லி ஆலோசனைலாம் சொல்லியிருக்கார் கடந்த காலங்களில் வந்து. ஆனால் யூகேயோ பிரான்ஸோ வந்து அவருடைய கதையை கேட்கல, அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் அப்படியான ஆலோசனைகளை வந்து கடந்த காலங்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். சரி,
அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடந்த ஒரு 17-18 மணித்தியாலங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஈரானை மறந்தாச்சு. ஈரானில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்த நடவடிக்கைகள், அவருக்கு அங்கு ஏற்பட்ட தோல்விகள், பின்னடைவுகள், இந்த பேச்சுவார்த்தை வந்து குழம்பினது, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் வந்து அமெரிக்கா வந்து ஈடுபடாமல் விட்டது, எல்லாத்தையும் வந்து எல்லா ஊடகங்களும் மறந்தாச்சு. எல்லா ஊடகங்களையும் தலைப்புச் செய்தி இந்த துப்பாக்கிச்சூடு, இந்த பிரச்சனை தான் போய்கொண்டிருக்கே தவிர அந்த ஈரான் பிரச்சனையை வந்து எல்லாரும் மறந்தாச்சு. எனவே அது வந்து ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நல்லது என்ற மாதிரி. ஏனென்று சொன்னால் அமெரிக்காலேயே வந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பினது. ஏற்கனவே இருந்த ஒப்பந்தத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டீங்க, புதிதாக வந்து ஒப்பந்தம் போட முடியலை. இப்போ ஈரான் கைதான் வந்து அந்த அப்பர் ஹேண்ட் என்று சொல்லுவோம், அவர்களுடைய கைதான் வந்து ஓங்கி இருக்குது. அமெரிக்கா வந்து நீங்கள் என்னதான் செய்கிறீங்க, யுத்தத்திலே வந்து வெல்ல முடியலை, ராஜதந்திர ரீதியாகவும் வெல்ல முடியலை, என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ட்ரம்ப் மேலே ஒரு அதிருப்தி ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பற்றி யாருமே கதைக்கல. எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய அனுதாபமும், அதாவது உலக தலைவர்கள் இருப்பினும் தான் ஏனைய நாடுகளினுடைய ஜனாதிபதிமார், பிரதமர்மார், அவர்கள் எல்லோருமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். கனடா நாட்டு பிரதமர், இந்திய பிரதமர், பிரான்சினுடைய ஜனாதிபதி, பிரித்தானிய பிரதமர் என்று சொல்லி எல்லாரும் வந்து தங்களுடைய ஆதரவுகளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஈரான் பிரச்சனை, அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து அப்படியே கீழே போயிட்டுது. எனவே இது ஒரு வகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த பிரச்சார ரீதியாக நன்மை என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் வந்து சுட்டி காட்டப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இன்னும் நிறைய தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. போக போக கட்டங்கட்டமாக எல்லா தகவல்களும் வெளியாகும். மிக முக்கியமாக தாக்குதலாளியினுடைய அந்த அல்டிமேட் கோல் என்ன, அவருடைய நோக்கம் என்னன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. காத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.